வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2019ல வெளியான ரூத்லெஸ் ரியல்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டோட ஓனர் பேரு ஜான் அப்படின்றது. இப்ப ஜான் மாஸ்க் போட்டு ஒரு நபர் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரை அடிச்சு போட்டுறாரு. போலீஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட பாக்குறாரு. ஆனா அந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கேஸ லீக் பண்ணி விட்டுறான். அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டேங்குது. ஆனா ஜானுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதே இடத்துல மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இங்கதான் ரூத்லெஸ் ரியல்டர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பீட்டர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவருக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப மெக்ன்ற ஒரு லேடி நமக்கு காட்டுறாங்க. இந்த வீடு விற்பனைக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு போர்டை வச்சிடுறாங்க. ஸ்டார்டிங்ல காமிச்ச வீடை தான் இருக்கும். பீட்டரோட ஒய்ஃபும் இங்க தான் இருக்காங்க. அவங்க பேரு ஆனி அப்படின்றது. இப்ப ஆனிய பக்கத்துல வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க சீக்கிரமே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு, நம்ம பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இடம் நல்லா இருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மெக்கு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. வாங்க உள்ள போய் வீடை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மெக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்களும் அந்த வீடெல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாங்க. ப்ரீவியஸ் ஓனரை பத்தி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஓனரோட பேரு ஜான் அப்படின்றது. லோன் போட்டு தான் இந்த வீடை வாங்கியிருந்தாரு. திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது காணாம போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதனால தான் திரும்பி பேங்க்குக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புரிய வைக்கிறாங்க. மெக்கி உங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. வாங்க வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் அண்டர் கிரவுண்டுக்கு போற ரூமை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஓபன் பண்ண முடியல. இதுக்கான கீ மட்டும் என்கிட்ட இல்லன்ற மாதிரி மெக்கு சொல்றாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் லாக்க வேற மாதிரி ஓபன் பண்றாங்க. என்ன பின்ன வச்சுதான் ஓபன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப கீழே வந்து அந்த இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல பயங்கரமா ஸ்பேஸ் இருக்கு. ஹீரோக்கு போட்டோ ஸ்டுடியோ வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசை இருக்கும். இதுக்கு அந்த இடம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஒய்ஃபுக்குமே இந்த வீடு பிடிச்சிருக்கு. இந்த வீடை வாங்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ஹெவி காம்படிஷன் இருக்கு, சீக்கிரமா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு லாரான்னு ஒருத்தங்க வராங்க. நிறைய காம்படிஷன் இருக்கிறதா சொன்னல, இவங்களும் அதுல ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி மெக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்த லாரா இருக்காங்கல்ல, நான் தான் இந்த வீடு வேணும்னு சொன்னேன், இப்ப என்ன மத்தவங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு வீடு வேணும்னு விசாரிக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை, பேங்க் தான் யாருக்கு தரணும்னு ஓகே பண்ற வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாரா கொஞ்சம் கோவமா பேசிட்டாங்கல்ல, அதுக்காக சாரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப நார்மலா அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் வரேன் அப்படின்ற மாதிரி லாராவும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப இந்த வீடு எங்களுக்கு கிடைக்கிறது டவுட் தான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது உங்களுக்கு தான் வீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மெக்கும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மெக் இருக்காங்கல்ல, இவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஆபீஸ்க்கே வந்திருக்காங்க. அந்த வீடு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இதை நீங்க போன் பண்ணியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சில விஷயங்களை போன்ல எல்லாம் சொல்லக்கூடாது, நேர்ல வந்து சொன்னாதான் நல்லா இருக்கும், அதனால தான் நேர்ல வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியா, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை ஹஸ்பண்டுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சந்தோஷமா சொல்றாங்க. ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. ஹஸ்பண்டோ போட்டோஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஒய்ஃபுக்கு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. சமயம் பார்த்து இவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து அவர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மெக்கி உங்களை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. புதுசா வந்ததுனால இவங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி வந்து தரவங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்கல்ல, ஆனா மெக்கு கிளம்பவே மாட்டாங்க. இவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்ப போவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மெக் இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி வரவங்க அந்த கிட்டையும் எடுத்துட்டு வராங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களுக்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இது எப்பன்னு கேக்குறாரு. நான் சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹஸ்பண்ட் பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. சரி நீங்க சந்தோஷமா இருங்க, நான் வரேன்ற மாதிரி மெக்கும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. மெக்க பொறுத்த வரைக்கும் வீட்டுல தனியா தான் இருக்காங்க போல, ரொம்ப சோகமா இருக்காங்க. அதே மாதிரி நிறைய டேப்லெட் எல்லாம் இவங்க எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் அந்த கிட் இருக்கு பாத்தீங்களா, அதை இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க போல. அந்த கிட்டையே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு லா ஃபார்ம்ல தான் வேலை பார்ப்பாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல மெக் இருக்கல்ல, இந்த இடத்துல சமையல் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்காக டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு பெருசா இந்த விஷயம் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் மூஞ்ச காட்டக்கூடாதுல்ல, அதனால நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மெக் இருக்கல்ல, இது ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணிருக்கா. இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் மெக் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் பேசி ஒரு வழியா மெக் அனுப்பி வச்சிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் இவ பண்றா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. நானும் பேசி அனுப்பலாம் தான் ட்ரை பண்ணேன், அவ போற மாதிரியே தெரியல, அதனால தான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளோட மனசு கஷ்டப்படும்ன்றதுக்காக இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் விடாதீங்க, அவ வரும்போதே பேசி அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் கோவமா சொல்றாங்கல்ல, சரி கோவப்படாத, இதுக்கப்புறம் நான் பேசி அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டே இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இப்ப பீட்டரும் அவரோட கார்டன்ல இருக்காரு, அங்க இருக்க பூவெல்லாம் அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு இவங்க பின்னாடி வந்து கைய வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இவர் பயந்துடுறாரு. நீ என்ன பயம்புத்திட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, சரி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு சில போட்டோஸ்லாம் எடுக்கணும், நீங்க எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் வெறும் நேச்சுரல் பிளேஸை மட்டும் தான் எடுப்பேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ப்ளீஸ் எனக்காக எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப கேக்குறாங்க. இவரால மறுக்க முடியல. சரி உள்ள வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அண்டர் கிரவுண்ட்ல இவர் ஸ்டுடியோ செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு. இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேல நிறைய ரூம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ரூம்ல போய் மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க வரதுக்குள்ள லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரொம்ப நேரம் ஆயும் வராம இருக்காங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயும் வராம இருக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பாக்குறாரு. அப்பயும் வரமாட்டாங்க. இவர் கூப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு ரூமா பாத்துக்கிட்டே வராரு. ஒரு ரூம் கதவை திறந்திருக்கு, அதனால இவர் கதவை திறந்துடுறாரு. பார்த்தா அந்த ரூம்ல தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சாரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஆனா அவங்க வேணும்ட்டே பண்ணிருக்காங்க போல, சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பயும் இவர் சாரி எல்லாம் கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப எப்படிலாம் போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்ற மாதிரிலாம் அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க. நிறைய ட்ரெஸ் போட வச்சு நிறைய போட்டோஸ் எல்லாம் இவர் எடுத்துறாரு. டெவலப் பண்ணி நாளைக்கு உனக்கு போட்டோஸ் எல்லாம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டெவலப் பண்ற ப்ராசஸ் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி வான்ற மாதிரி இவரும் அந்த ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த போட்டோவை ப்ராசஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மேஜிக் மாதிரி வந்துரும் பாருன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இவங்களோட போட்டோ வருது. இப்ப ரெண்டு பேரோட கண்ணும் பாத்துக்குது. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை நெருங்கி வராரு. இவங்களை லைட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பதிலுக்கு சந்தோஷமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்த கனவா மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவர் பேசுறதுக்கு வரும்போது இவங்க சட்டுன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்களும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சிக்னல் குத்தமா இருந்தது, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அப்போ உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது நான் சிக்னல் குத்தனா, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. போட்டோ எடுக்க வந்தவங்கள கம்ஃபர்டபுளா பாத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி நடந்துப்போம், அதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, இதை பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் இவர் அவங்களோட போட்டோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவ வந்தா வேற வழி இல்லாம போட்டோ எல்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆபீஸ்ல மெக்கி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கிஸ் பண்ண ட்ரை பண்ணத பத்தியும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களை பார்க்கவே கூடாது, வீட்டு பக்கமும் வந்துடாதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மெக் இருக்காங்கல்ல, உனக்கு நான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்கேன், நியாயமா பார்த்தா இந்த வீடு லாராக்கு தான் போயிருக்கணும், ஆனா லாராக்கு லோன் அடைக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் இல்லன்ற மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வீடு கிடைக்கிற மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நாங்களா பண்ண சொல்லி கேட்டோம், நீங்களா பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரினும் இவங்களை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆட்கள் வேகமா மெக் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அந்த லாராவை பத்தி தேடி பாக்குறாங்க. அப்போ ஓரளவுக்கு அவங்க வசதியா தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப நேரடியா உங்க பார்மசிக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அப்ளை பண்ணதுனால அந்த வீடு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான், இவ தான் எங்களுக்கு ஏமாத்தி வாங்கி தந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேங்க்ல விசாரிக்கும் போதே இந்த விஷயம் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது, இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி லாரா சொல்லிட்டு இருக்காங்க. இத சொல்லாம இருந்தா நாங்களும் ஏமாத்தின மாதிரி ஆயிடும், அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே புரியுது அப்படின்ற மாதிரி லாராவும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்றாங்க. இப்ப மெக் இருக்காங்கல்ல, லாராக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எனக்கு ஷோல்டர் வலி ரொம்ப அதிகமா இருக்கு, மாத்திரை வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அப்பதான் லாரா இருக்காங்கல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த லேடி பேசினாங்க. அந்த வீடு அவங்களுக்கு போறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஜான் விஷயத்துல என்ன பண்ணியோ அதே தான் பீட்டர் விஷயத்துல நீ பண்றதுக்கு நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, அப்பெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜான் விஷயத்துல தெரியாம தப்பு நடந்துருச்சு, பீட்டர் விஷயத்துல அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. என்னால இந்த மாதிரி சொல்றான்றது தெரியல, ஜான் விஷயத்துல அப்படி என்ன இவ பண்ணான்றதும் நமக்கு தெரியல. ஈரின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மிரட்டுற மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது. இத பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. கண்டிப்பா மெக்கோட வேலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பதிலுக்கு இவங்களும் திட்டுற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் நடந்த விஷயத்தை பத்தி இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. மெக் இருக்கா பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போறா. இவ எதுக்காக இந்த நேரத்துக்கு வந்துட்டு போறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
போலீஸ் என்ன சொல்றாருன்னா நார்மலா வந்து அவங்க பார்க்க கூட ட்ரை பண்ணிருக்கலாம், இதுக்காகலாம் நீங்க போலீஸை கூப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் நடந்த பிரச்சனையெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஷெரீஃப் இருக்கார்ல, திரும்பி அந்த லேடி வந்தா உடனே தகவலை பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஆனா ஈரின் பயங்கரமா கோவப்படுறாங்க. தேவையில்லாம நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், அவளை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஈரினும் வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இப்ப பார்க்கிங்ல காரை வெட்டி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இதனால பயந்து இவங்க இருக்காங்கல்ல, வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கும் போது வேற யாரோ ஃபாலோ பண்ணி நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது ஈரினுக்கு புரிஞ்சிருது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மெக்கு தான் இருக்காங்க. மெக்க பாக்குற இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. அந்த கதவை வேகமா ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. மெக்கு வேற வேகமா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. இவங்க அதுக்குள்ள கதை ஓபன் பண்ணி உள்ள வந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமா புடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெக்க பிடிக்கிற வரைக்கும் நம்ம பயத்தோட தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவ ஒருத்திக்காக நம்ம பயந்து ஹோட்டலுக்கு போகணுமா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவ தனியா நம்மள என்ன பண்ணிட முடியும், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ பூந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேருமே செம்மையா பயந்துடுறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவங்க ரூம் கதவை சாத்திடுறாங்க. வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆயுதத்தோட ரெடியா இருக்காங்க. மெக்கு தான் இந்த ரூம்குள்ள நுழையறா. இவரும் அடிக்கிற மாதிரி வராரு. ஆனா மெக்கு இருக்கா பாத்தீங்களா, நிறுத்துங்க, மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ உங்களோட வீட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன், தடுத்து சண்டை போட்டேன், அந்த மாஸ்க் போட்டவன் ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஈரின் பெருசா நம்ப மாட்டாங்க. நீ தேவையில்லாம போய்லாம் சொல்லாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் மெக்கு சொல்றா. அதுக்குள்ள போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல மாஸ்க் மட்டும் கிடைக்குது. ஆனா இவங்க தான் அந்த மாஸ்க போட்டு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. மெக் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சு லாராவும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ நீங்க ரெண்டு பேர் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி லாரா சொல்றாங்க. இது ஏற்கனவே பண்ணிருக்காளா, எப்ப பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பதட்டமா கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அங்க ஜான் ஒரு நபர் தான் இருந்தாரு, உங்க ஃபேமிலி கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றால, அதே மாதிரி தான் அந்த ஜான் கிட்டயும் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணா. ஜானும் இங்க வரத போன்னு எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருச்சு. போலீஸ் கூட பிரச்சனை பண்ணும் போது தான் அவளோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆச்சு. மருந்து வாங்குறதுக்காக அடிக்கடி என்னோட கடைக்கு வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறமா அந்த வீட்டுல நீங்க இருக்க போறீங்களா, 10% அதிகமா கூட நான் தரேன், எனக்கு அந்த வீட்டை தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாங்களே இருக்கணும்னு நினைக்கிறோம்னு சொல்றாங்க. மெகு பண்ண குற்றத்துக்கு விசாரணை கைதி மாதிரி ஒரு செல்லுல இவளை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவளும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ சைடு வாதத்தெல்லாம் கோர்ட்ல வைக்கலாம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இவ என்னெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபைல் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறா. நிறைய ஃபைல் எல்லாம் வச்சு இவ எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன ஏதுன்னு தெளிவா தெரியல. இப்ப இவ ரெடி பண்ண எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி வச்சிருக்கா. அவ கிட்ட இருந்து வந்திருக்கு, பிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. சரி, பிரிச்சுதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி இவங்களும் பிரிச்சு பாக்குறாங்க. இந்த வீட்டை பத்தின டீடைல் தான் அவ கொடுத்திருக்கா. இந்த வீடு யார்கிட்ட எல்லாம் இருந்து மாறி இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு டீடைலும் இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஈரின் இருக்காங்கல்ல, இவ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் தந்த டீடைல் எல்லாம் பாத்தீங்களா, இப்பயாவது என் மேல தப்பு இல்லைன்றத புரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்பயும் உன் மேலதான் டவுட் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்பதான் இவ என்ன டீடைல் தந்தா அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டை டேவிட் ரோசி அப்படின்றவங்க சேர்ந்து தான் கட்டியிருப்பாங்க. அவங்க பல வருஷமா அந்த வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு இருப்பா. திடீர்னு ரோசியும் டேவிடும் காணாம போயிருப்பாங்க. போலீஸால அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு அப்ப 17 வயசு தான் இருக்கும். அதனால அந்த பொண்ணு ஒரு ஆசிரமத்துல சேர்த்து தான் விட்டுருப்பாங்க. இத பத்தி தான் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜான் அந்த வீட்டுக்கு குடி வந்திருப்பாரு. ஜான் மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு. அந்த டீனேஜ் பொண்ணு தான் லாரா. ஆனா ஒரு வாட்டி கூட இத பத்தி அவ என்கிட்ட சொன்னது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேக்குற ஈரின் இருக்காங்கல்ல, நீ கூட தான் ஜான் கூட பழகினதை பத்தி ஒரு வாட்டி கூட எங்க கிட்ட சொன்னது இல்ல, நீ எதுக்காக ஜானை கொலை பண்ணி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டேவிட் ரோசின்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டேவிட் அந்த வீட்டை வச்சு நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த கடன் வாங்குறதுக்கு இவங்க தான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாங்க. நீ கூட டேவிடையும் ரோசியும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற மெகுக்கு பயங்கரமா கோவம் வருது. நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவ கோவப்பட்டு கத்தலாம் ஆரம்பிச்சிடுறா. இதனால போலீஸ் லேடி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம், நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஈரின் அங்க இருந்து போக சொல்லி இவளை கூட்டு போறாங்க. ஈரினுக்கு இருக்க கேள்வி என்னன்னா, லாரா எதுக்காக அந்த விஷயத்த மறைச்சான்ற கேள்விதான். இத பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கதான் லாராவும் இருக்காங்க. இப்பதான் லாரா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை நான் எதுக்காக தெரியுமா அவ்வளவு கேக்குறேன், ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வாழ்ந்த வீடு, அதனால தான் திரும்பி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. பரவாயில்லப்பா, அவளே சொல்லிட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவரும் வந்து கதவை திறக்கிறாரு. ஷெரீப் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஜெயில இருந்து மெக்கு திடீர்னு தப்பிச்சு போயிட்டா. உங்களோட பாதுகாப்புக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. நான் வெளியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. லாராவும் வீடு வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு நாங்க முடிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி லாராவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே செம்ம பயமா இருக்கு. ஈரனும் எனக்கு கண்டிப்பா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துல கரண்ட் போயிருது. கரண்ட் போனோன்னு ஈரன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவரு நடுவுல டார்ச் லைட் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தரேன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஷெரீப் இன்னும் வீட்டுக்கு போகல, ஒய்ஃப் ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் வேலை இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இந்த மாதிரி ஒய்ஃப் கூட சாட் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு சவுண்ட் இவருக்கு கேக்குது. என்ன சவுண்டுன்னு செக் பண்றதுக்காக இவரும் வேகமா காரை விட்டு இறங்கி பாக்குறாரு. சுத்தி முத்தி தேடுறாரு. அங்க யாருமே இருக்க மாதிரி இவருக்கு தெரியல. சரி சிக்னல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் டார்ச் லைட்டா அடிச்சிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சேஃப் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேருமே புடிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல லைட்டா அசந்து தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஷெரீப் திரும்பியும் ஒய்ஃப் கூட தான் சாட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சைட் மிரர்ல பின்னாடி மாஸ்க் போட்டு யாரோ நிக்கிறதை இவர் பாத்துறாரு. யாருன்னு பாக்கணும்ன்றதுக்காக வேகமா காரை விட்டு இறங்கி கன்னோட பாயிண்ட் பண்றாரு. பார்த்தா அங்க நின்னவன் காணாம போயிருக்கான். அதுக்குள்ள எங்க போனான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அவன் பின்னாடி இருந்து இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். இவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. ஷெரீப் 3 மணி நேரத்துக்கு மேல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. கூப்பிட அவர் பதில் சொல்ல மாட்டாருல, அவரும் தூங்கிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப காருக்கு பக்கத்துல வந்து அவரை செக் பண்றாங்க. அப்பதான் அவர் இறந்து போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே கார் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஆனா கார் கீ உள்ளதானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உள்ள போய் கார் கீயை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு. எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு. அதே மாதிரி நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா வேகமா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவங்களும் பயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு கை வச்சோன்னே இவங்க பயந்து திரும்புறாங்க. பார்த்தா மெக்கு தான் வந்திருக்கா. மெக்க பாக்குற இவங்களும் பயந்து ஓட பாக்குறாங்க. நான் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி மெக்கு பேசுறதுக்காக வரா. ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க. மெக்க தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள ஓடி வரும்போது அந்த இடத்துல ஹஸ்பண்ட் விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துல வந்து பார்க்கும் போது தான் ஹஸ்பண்ட் யாரோ கத்தியால குத்தி இருக்கிறது தெரிய வருது. யார் இப்படி பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பின்னாடி இருந்து யாரோ ஈரினை அடிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஈரின் கண்முழிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கும் போது அண்டர் கிரவுண்ட்ல தான் இவங்களை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. பக்கத்துல பார்த்தா மெக்கியும் கட்டி போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல மெக்கு பண்ணலன்னு உங்களுக்கு புரியுது. இப்பதான் மாஸ்க் போட்ட அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர வரான். இப்ப மாஸ்கையும் ஓபன் பண்றான். மாஸ்க் ஓபன் பண்ணா அது லாரான்றது நமக்கு தெரிய வருது. நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியா, எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி ஈரின் புரியாம கேக்குறாங்க. வேற எதுக்காக, இந்த வீட்டுக்காக தான். ஏற்கனவே உங்க ரெண்டு பேரோட கதையை நான் முடிச்சிருப்பேன். அவ தான் வந்து கெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு உண்மையிலேயே இவங்க வீட்டுக்குள்ள நுழைய பார்த்திருப்பாங்க. மெக் இருக்கா பாத்தீங்களா, தடுத்து சண்டை போட்டிருப்பா. அப்படி சண்டை போடும் போது இவங்க மாஸ்க் கீழே விழுந்திருக்கும். இவங்க முகத்தை காட்டாமே அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஆக மொத்தத்துல அன்னைக்கு மெக் சொன்னது உண்மைன்னு தெரிய வருது. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஜானை நீ தான் கொலை பண்ணியா, அதே மாதிரி உன்னோட அம்மா அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேட்டுட்டு இருக்காங்க. அவசரப்படாத, எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி லாரா இருக்கா பாத்தீங்களா, அங்க இருக்க செவரை அடிச்சு உடைக்கிறா. இப்ப அதுக்குள்ள 2 பாடி இருக்கு. இதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. லாரா சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே லாராக்கு சுத்தமா பிடிக்காது. இவளுக்கு 17 வயசு இருக்கும் போது ஒரு கோவத்துல இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிருவா. போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக இவளும் ஒரு கதையை கிரியேட் பண்ணிருவா. அதாவது ஏதோ ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண மாதிரியும் பேரண்ட்ஸ் என்ன ஒழிச்சு வச்சிட்ட மாதிரியும் எல்லாம் இவன் நடிச்சிருப்பா. சோ பேரண்ட்ஸ் அந்த கில்லர் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சிருவாங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் இது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. இவளுக்கு 18 வயசானோன்னா அவங்க வச்சிருந்த பார்மசி இவளோட பேருக்கு வந்துடும். அது மூலியமா இவன் நிறைய காசெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பா. எப்படியாவது இந்த வீடை சேர்த்து வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பா. ஆனா அந்த வீடை அதுக்குள்ள ஜான் வாங்கிடுவாரு. ஜான் கிட்ட நான் நிறைய காசு தரேன், வீடு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, வீடை தரதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜான் சொல்லியிருப்பாரு. அந்த ஜான் கிட்ட மெக்கு க்ளோஸா இருந்ததுலாம் இவளுக்கு நல்லா தெரியும். இவரை செத்தாலும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. அதனால தான் அன்னைக்கு நைட் இவரை சாவடிச்சிருப்பா. பாடி கிடைச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும்ல, அதனால அவரோட பாடியும் கிடைக்கூடாது. அவர் வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடணுன்றதுக்காக தான் அவரோட பாடியும் இந்த இடத்துல மறைச்சு வச்சிருப்பா. இப்ப சொல்லிட்டு இருக்கவ என்ன சொல்றானா, உங்க 3 பேரோட கதையை முடிக்க போறேன், உங்க 3 பேரோட பாடியை இங்க மறைச்சு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. புகை அடிக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் வச்சிருக்கா பாத்தீங்களா, அதுல கேஸ் காலி ஆயிருது. அதை ஃபில் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி படிக்கட்டு ஏறி மேலே கிளம்பிடுறா. அவ வரதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க.
என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி மெக் சொல்றாங்க. அவங்களோட கை ஏற்கனவே டிஸ்லோகேட் ஆயிருக்குல்ல, இப்ப திரும்பி வேணும்ட்டே கையை டிஸ்லோகேட் ஆகுற மாதிரி பண்ணிடுறாங்க. அது மூலியமா அந்த கயிறுக்குள்ள இருந்து இவங்க ஈஸியா வெளியே வர முடியுது. இப்ப வெளியே வந்தவங்க ஈரினோட கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாங்க. அவ வரதுக்குள்ள எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கா பாத்தீங்களா சிலிண்டர்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே இறங்கி வரா. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே காணாம இருக்கிறது தெரிய வருது. லைட்டை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி லைட்டை போட்டு தேடிட்டு இருக்கா. அப்பதான் மறைஞ்சிருக்க ஈரின் மாட்டிடுறாங்க. அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஈரினை பார்த்து இவ கேட்டுட்டு இருக்கா. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது மெக் இருக்காங்கல்ல, பின்னுக்கா வந்து இவளை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப 3 பேருக்குள்ளயும் மாத்தி மாத்தி சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவளை அடிச்சு போட்டுறாங்க. ரொம்ப நேரமா அந்த போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால டீமை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அப்பதான் அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. வேற யார் இருக்காங்கன்னு கண்ணோட இவர் வந்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே நாங்க தான் இருக்கோம், நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட புரிய வச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் மெக் ஜெயில விட்டு தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல, அதனால அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, சீக்கிரமா உன்னை வந்து பெயில எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த வீடே வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப அலெக்ஸ் அப்படின்றவர் தான் இந்த வீடை பாக்குறதுக்காக வராரு. அலெக்ஸ்க்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எப்படியாவது பேசி வீடை ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் மெக் கிட்ட கேக்குறாரு. கவலையே படாதீங்க, கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு தான் கிடைக்கும், நான் எல்லா ஏற்பாடையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஆண்கள் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண மாதிரி அலெக்ஸ் கிட்டயும் ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.